அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகியலை பொறுத்தவரையிலும் எண்ணிலடங்கா மூச்சு பயிற்சிகள், யோகங்கள் இருக்கு. எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் அதை சார்ந்து மக்கள் ஏதோ ஒரு வழியில் பயணித்து கொண்டு அவர்களுக்கு தெரிந்த சில பயிற்சிகளை கற்று தேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு பலவிதமான ட்ரஸ்ட்டுகள், பலவிதமான மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இந்த யோகத்தில் நம்மளுடைய ஆயுளை அதிகரிப்பதற்கான யோகம் இருக்கிறதா? இந்த ஆயுளை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன, எப்படி அதை அதிகரிக்க முடியும் என்று தெளிவுகள் நமக்கு தெரியணும் இல்லையா? எதன் அடிப்படையில் இந்த ஆயுள் அதிகரிக்கப்படுகிறது? எந்த யோகம் செய்தால் இந்த ஆயுள் அதிகரிக்கும்? இந்த வாசி யோகம் செய்தால் இந்த ஆயுள் அதிகரிக்குமா, இல்லை மற்ற யோகங்கள் செய்தால் ஆயுள் அதிகரிக்குமா? எந்த யோகத்தினால் ஆயுளை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த போல் மதம்னா என்ன, இந்த ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகம் எப்படி இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும், மதமும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த ஆயுளை அதிகரிப்பதற்கான யோகம், எந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்வோம். இப்போ ஏற்கனவே பக்தி யோகம், கர்மயோகம், கிரியா யோகம், ஞான யோகம் அப்படின்னு 4 வித யோகங்கள் இருப்பதாக நம்மளுடைய முன்னோர்கள், சித்த பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை அடுத்தாற்போல் வாசி யோகத்தை பற்றியும், வாசி யோகத்தின் தெளிவை பற்றியும் அவர்கள் அவர்கள் பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி முழுமையான தெளிவுகள் இந்த மக்களிடையே கிடைக்காததனால் அதில் அந்த பயிற்சி வாசியோகமாகப்பட்டது அதிகபட்சமாக வளர்ச்சி அடையலை அப்படின்னு மக்களுடைய புரிதல், அந்த பாடல்களில் இருக்கும் விளக்கங்கள் சரியாக தெரியாததுனால இந்த வாசியோகம் மக்களிடையே எளிமையாக பிரபலமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசியோகம் கற்பதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களில் மிகவும் தலையாய ஒரு சட்டமாக எது இருக்குது அப்படின்னால், இந்த வாசியோகம் பயில்பவர்கள் அதிகபட்சமாக மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. மற்றது புலால் அருந்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கண்டிஷன். இதில் அதுக்கு அடுத்தாற்போல் உருவ வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. உண்மையான இறைவனை தேடி நீங்கள் பயணிக்கணும். அவர் எங்கே இருக்கிறார், என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற உண்மையான இறைவனை தேடி நீங்கள் பயணிக்கணும். அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் கூறியிருக்கிறார். மற்ற சித்தர்களும், எல்லா சித்தர்களுமே அவரவர்கள் நூல்களில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆயுளை அதிகரிக்க வேண்டுமென்றால் மற்ற பயிற்சிகளில் அது அதிகரிக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, மற்ற பயிற்சிகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. இப்போ ஞானேந்திரங்கள் என்றால் நம்மளுடைய சிரசில் தான் இருக்கிறது.
கர்மேந்திரங்கள் என்பது நம் உடம்பு முழுக்க இருக்குது. அப்போ மூலாதாரம் என்று சொல்வது நம்மளுடைய ஆசன வாய்க்கும் மேல் பகுதி என்று நிறைய பேரால் இங்கு சொல்லப்படுது. ஆனால் அது கர்மேந்திரம், அது ஞானேந்திரம் அல்ல. அப்போ மூலாதாரம் என்பது எங்கே இருக்குது என்றால், நம் வாயில் இருக்கக்கூடிய மேல் அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னம் பகுதி இருக்கு இல்லையா, உள்நாக்குக்கு மேல் பகுதி அண்ணாக்கு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு மேல் 2 துவாரங்கள் இருக்கிறது. அந்த 2 துவாரங்கள் இருக்கும் முனைப்பகுதிக்கு பெயர்தான் குதம் என்று சொல்லக்கூடியது, மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது என்று தெளிவாக சித்த வேதத்தில் சிவானந்த பரமஹம்சர் கூறியிருப்பார். அப்போ ஞானேந்திரங்கள் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த 2 துவாரம் மட்டும்தான் ஞானேந்திரங்கள், மற்றது எல்லாம் கர்மேந்திரங்கள். இந்த உடம்பை இயக்குவதற்கான, இந்த ஐம்புலன்கள் வெளிப்படுவதற்கான வழிமுறைகள் இந்த கர்மேந்திரங்களிடம் இருக்குது. புற செயல் செய்வதற்கு இது எல்லாம் பயன்படுகிறது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், யோகம் என்பது புற செயலா அகசெயலா அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, யோகம் என்பது அகசெயல், புற செயல் அல்ல. உருவ வழிபாடு என்பதோ, மந்திர உச்சாதனை என்பதோ, மூச்சு பயிற்சி என்பதோ அது எல்லாம் புற செயல். புற செயலையும் சார்ந்திருக்கும், அகசெயலையும் சில முயற்சி பயிற்சிகள் சார்ந்திருக்கும். ஆனால் இந்த மந்திர உச்சாதனை அப்படிங்கிறதோ, இந்த உருவ வழிபாடு என்பதோ அது புற செயலை சார்ந்தது. அப்போ புற செயலை எதெல்லாம் சார்ந்து இருக்கோ அதெல்லாம் ஒரு சரியான பயிற்சியாக இல்லை, அதெல்லாம் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது. அப்போ இந்த வாசி யோகம் என்பது முழுமையாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்போ ஞானேந்திரங்கள் வழியாக மேலே சென்று இறைவனை தரிசிக்கக்கூடிய மிக பெரிய செயல் எதனால் நடக்கும் அப்படின்னால், இந்த வாசி யோகத்தினால் மட்டும்தான் நடக்கும். இது மற்ற யோகத்தினால் நடக்குமா அப்படின்னா நடக்காது. சரி, மற்ற யோகங்கள் பண்ணால், மூச்சு பயிற்சிகள் பண்ணால் இந்த ஜீவன் எது வரைக்கும் போகும்? ஏன் மற்ற பயிற்சிகளில் முக்தி அடைய முடியல அப்படின்னால், முக்தி அடைவதற்கு மூலாதாரமாக இருப்பது முனைப்பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த அண்ணாக்கு துவாரம். அங்கிருந்து தான் உங்களுக்கு ஞானத்துக்குரிய வழி ஆரம்பிக்கிறது. அப்போ மற்ற பயிற்சிகள், நீங்கள் எவ்வளோ பயிற்சிகள் இந்த உலகத்தில் கற்றுத்தேர்ந்தாலும் அந்த பயிற்சிகள் அனைத்தும் அந்த மூலாதாரத்தின் பக்கத்தில் கீழே இறங்கி நிற்குமே தவிர, அந்த மூலாதாரத்தில் மேல் நோக்கி அது செல்லாது. 2 துவாரங்கள் வழியே மேல் நோக்கி அது செல்வதற்கான வாய்ப்பில்லை. அந்த ஞானேந்திரங்கள் வழியாக அது பயணிக்காது. அந்த ஞானேந்திரங்களுக்கு அருகில் தான் போய் நிற்கும். அந்த 2 துவாரத்தின் முனைப்பகுதிக்கும் கீழே நிற்கும். நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் அந்த கீழ்ப்பகுதியில் இருந்து நம் ஜீவனை மேலே ஏற்றுவதற்கான ஒரே வழி இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னால் இருக்குது, அதுதான் வாசி யோகம். வேறு எந்த பயிற்சியிலையாவது இருக்கா அப்படின்னால் இல்லை. அந்த வாசி யோகத்தை தான் நம்ம சித்த வித்தை என்றும், சித்த வித்தையில் உட்பகுதியில் நம்ம நிஷ்டை என்றும் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சித்த வித்தை எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிஷ்டை என்ற ஒன்று கை கூடணும். அந்த கதாகதம் செய்வது, ஒரு மனிதன் அந்த வாசியோக பயிற்சியை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், கதாகதம் செய்து மேலும் கீழுமாக ஜீவனை ஏற்றி இறக்கி அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறப்பதற்காகவும், அந்த நிஷ்டையில் இருந்து கொண்டு அந்த நிகழ்வு தானாகவே நடப்பதற்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு நிஷ்டைன்ற ஒரு பயிற்சியை, தியானத்தை நம்ம பண்ணுறோம். அப்போ இப்போ எப்படி நமக்கு தெரியாமல் இந்த மூச்சு மேலும் கீழுமாக நம்ம அதை தானாக இழுக்காமல் அதுவாக நடக்குதோ, அதே போல் நிஷ்டையின் போது அந்த சுவாசமாகப்பட்டது, உள் சுவாசமாகப்பட்டது மூலாதாரத்தில் இருந்து மேலே
மேலும் கீழுமாக தானாக சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்படி தானாக சென்று கொண்டிருக்கும் அந்த பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சமீரணன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தானாக நடந்துவிட்டால் இந்த உடலுக்கு அழிவு கிடையாது, வியாதி கிடையாது. சதா சர்வகாலம் பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. அப்போ சதா சர்வகாலமும் நாம் பயிற்சியை பண்ண முடியுமா அப்படின்னால் பண்ண முடியும். ரொம்ப ஆழமாக சில நேரங்களில் பண்ண முடியாது, மேலோட்டமாக பண்ண முடியும். எல்லா நேரங்களிலும் பண்ண முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அதை சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஒரு செயலை செய்து கொண்டு பண்ணலாம். இல்லை என்றால் எந்த செயலையும் செய்யாமல் நம்ம பயிற்சியை மட்டும் தொடர்ந்து செய்யலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனால், எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் பயிற்சியை செய்யும் பொழுது மிக விரைவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து அந்த இறைவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். அந்த அருட்பெருஞ்சோதியை தரிசிக்க முடியும். அந்த பெரிய கனல் போன்ற அந்த தீக்கனலை நீங்கள் தரிசிக்க முடியும். ஆனால் மற்ற யோகத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. இந்த வாசியோகத்திற்கு மட்டுமே அது சாத்தியம். அப்போ வேலை செய்து கொண்டே இந்த மூச்சு பயிற்சியை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த புருவக்கண் பூட்டு துறப்பதற்கு, பிரம்மரந்திரம் திறப்பதற்கு அது உறுதுணையாக இருக்குமே தவிர அது மேல்நிலையை அடைவதற்கான முழு முயற்சியில் அது இருக்காது. ஏனென்றால் அந்த நேரத்தில் 2 செயல் நடக்கும். ஒன்று புற செயலும் நடக்கும், அக செயலும் நடக்கும். அப்படி செய்ய முடியுமா என்றால் அகத்தியர் செய்ய முடியும்னு சொல்கிறார். உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் செய்ய முடியும். அதற்கு பயிற்சி வேண்டும், அதற்கும் பயிற்சி வேண்டும். சாதாரணமாக நீங்கள் செஞ்சிட முடியாது. சாப்பிட்டு இருக்கப்போ அந்த பயிற்சியை பண்ண முடியுமா அப்படின்னால் புறை ஏறிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும், அதற்கான பயிற்சியை கற்றுக்கணும், பழகணும். அப்போ சாப்பிடக்குள்ளே பண்ணுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று, பழக்கம் இல்லாதவர்களுக்கு அதிகபட்சமாக சாத்தியமில்லாத ஒன்று. அப்போ எப்பொழுதும் ஒரு மனிதன் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான், கதாகதம் செய்து கொண்டே இருக்கிறான், மேலும் கீழுமாக தன்னுடைய ஜீவனை மேலும் கீழுமாக அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னால் அவனுக்கு வியாதி கிடையாது. அமிர்தூரல் மிக விரைவிலேயே அவனுக்கு கீழே இறங்கிடும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் குடும்பத்தில் இருந்து கொண்டு எனக்கு பிரம்மரந்திரம் திறந்துடுச்சு, 3வது கண்ணு திறந்துடுச்சு அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த 3வது கண் நீங்கள் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பற்றற்ற நிலையில் இருக்கணும். நீங்கள் இந்த உலக அனாச்சாரங்களில் இருந்து விடுபட்டிருக்கணும். தயவு கருணை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் ஒழிய இந்த 3வது கண் திறக்காது. அதை விட்டுட்டு எனக்கு 3வது கண் திறந்துருச்சுன்னு எல்லாம் சொன்னால் அது நம்புவதற்கு இல்லை. பந்த பாசங்களில் ஈடுபட்டு கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு மௌனத்தை சரியாக கடைபிடிக்காமல் பயிற்சியை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் இந்த 3வது கண் திறக்குமா அப்படின்னால் திறக்காது. இது எல்லாம் ஒருங்கிணைந்து நடந்திருக்க வேண்டும். பயிற்சி என்பது ஒரு கூடையில் இருக்கும் ஒரு பொருளை போன்றது. அந்த பொருள் தங்க வேண்டும் என்றால் அந்த கூடை அடிப்பகுதி சரியாக இருக்க வேண்டும். அடிப்பகுதி ஓட்டையாக இருந்தால் நாம் அந்த பொருள் அந்த கூடையில் தங்காது, அது நம்ம அள்ளவும் முடியாது, அது எதுக்கும் உபயோகப்படாது. அதே போல் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லை என்றாலும் பற்றற்ற நிலையில் இருந்தாலும் தான், குடும்பத்தில் இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும் பற்றற்ற நிலையில் இருக்கும் இந்த காம குரோதம் விருப்பு வெறுப்பு
காமம், குரோதம் இதையெல்லாம் யார் விடுகிறார்களோ அவர்களுக்கு தான் 3வது கண் திறக்கும். இதை விடாமலே எனக்கு 3வது கண் திறந்துச்சு, நான் சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகம்தான். சில நேரங்களில் சில பேர் நோய்வாய்ப்பட்டு சமாதி அடைந்து விடுவார்கள். அது ஒரு தற்காலிக சமாதி தான். அது ஒரு சரியான சமாதியாக நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்கள் எப்பொழுதும் போல இல்லறத்தில் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணம் சரியில்லாமல் இருக்கும், தயவு இருக்காது, கருணை இருக்காது, பயிற்சி மட்டும் செஞ்சிட்டு இருப்பார்கள். ஒரு கூட்டமாக போய் பயிற்சி செய்கிறது போகிறது. என்ன ஒழுக்கம் என்ற நிலையில் அவர் மிக மோசமான நிலையில் இருப்பார். அவர் பற்றோடு தான் இருப்பார், குடும்பத்தோடு தான் இருப்பார். இப்படி இருக்கும் நிலைமையில் ஒருவனுக்கு நெற்றிக்கண் திறக்குமா அப்படின்னால் திறக்காது. அப்படி திறக்கும் என்று சிலர்கள் சொன்னால் அது பொய்யான கட்டுக்கதைகளாக இருக்கும். நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சியை அதிகமாக செய்தால் ஒருவன் ஜீவன் முக்தியை அடைய வேண்டும், ஜீவன் முக்தியை அடைந்து விடலாம் அப்படின்னால் ஆசிரமத்தில் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. அதிகமாக ஜெபிக்கிறது அவங்க தான். அவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தி சீக்கிரம் அடைந்து விடுகிறார்களா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாதான் இன்றளவிலும் இருக்குது. அதற்கு காரணம் அங்கு சீர்படுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளார்ந்து. அதை தான் சாமி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனால், நீங்கள் ஓட்டக்கூடையில் நீங்கள் ஒரு பொருளை அள்ள விரும்புகிறீங்க, ஓட்டக்கூடையில் அள்ளிங்கனால் அங்கே எதுவும் தங்காது அப்படின்னு சொன்னார். அப்போ பயிற்சி மட்டும் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னால் கொண்டு செல்லாது. உங்களுக்கு அடிப்படையான ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கும் நபர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் அதை சொல்கிறோம். அப்போ இந்த வாசி யோகத்தினால் மட்டும்தான் ஆயுளை விருத்தி பண்ண முடியும், ஜீவன் முக்தியை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். மற்ற பயிற்சிகளில் வாசியோக பயிற்சிக்கும் அருகாமையில் போய் நிற்க முடியுமே தவிர வாசி யோகத்தை முழுமையாக உணர முடியாது, அந்த பயிற்சியை முழுமையாக செய்ய இயலாது. மற்ற பயிற்சிகள்லாம் அதுக்கு அருகாமையில் போய் நிற்கும். பிறகு ஏன் வாசி யோகத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கேட்டீர்களே. ஆனால் வாசி யோகத்தை நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அங்கே செயல்தான் அதிகமாக இருக்கும், அதிக பேச்சுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்கள் முழுமையாக முக்தி அடைந்து விடலாம் அந்த பயிற்சியை செஞ்சால். அங்கே பேச்சுக்கெலாம் வேலையே இல்லை. அதிகபட்சமாக பயிற்சியை கற்றுக்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் அந்த பயிற்சியை சார்ந்து சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுடைய வேலை. அதனால தான் அது என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அடையலை. அது நிறைய பேர் அதை சார்ந்து முக்தி அடையலை. அதுதான் விஷயம். அப்போ அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா பயிற்சி அதிகமாக இருக்குது, அது நிறையா பேரால் செய்ய முடியல. அதனால் நிறையா பேர் அதை விட்டுடுறாங்க. அப்போ அது ஒரே பயிற்சியாகவும் இருக்குது, அது தொடர்ந்து பண்ண வேண்டிய பயிற்சியாகவும் இருக்குது. அப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு பயிற்சியை 10 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு பயிற்சி, அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு பயிற்சினா நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி அப்படி இருக்கா அப்படின்னால் இல்லை. இது ஏன் அந்த பயிற்சி இப்படி இல்லைனால் இது முழுமையான தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி. தவம் என்றால் எப்படி இருக்கணும்? வைராக்கியமாக விடாப்பிடியாக எந்த பொருளை நாம் நோக்கி தவம் செய்கிறோமோ நம்மளுடைய இலக்கு இருக்கிறதோ அதை நோக்கி முழுமையாக இருக்கணும். அதுதான் வாசியம். மற்றதெல்லாம் அப்படி இல்லை. இலக்குங்கிறதே அங்கே பெருசாக இருக்காது. நம்மளோட உடல் சின்ன சின்ன ஆரோக்கியத்திற்காக அந்த சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் செய்வோம். அதுவும் எதன் வழியாக செய்வோம் அந்த பயிற்சியை அப்படின்னா மூக்கை பயன்படுத்தி செய்வோம். கையை வச்சு மூக்கில் ஒரு மூக்கை அடைச்சி ஒரு மூக்கில் விட்டுட்டு அப்படி பண்ணுவோம். இப்போ இந்த வாசியோகம் என்பது மூக்கை பயன்படுத்தாமல் கையையும் பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நிலை உள்சுவாசம். அப்போ இங்கே தான் ரகசியமே இருக்குது. சரி, எப்படி எதன் அடிப்படையில் இந்த ஆயுள் இந்த வாசியோகத்தில் விருத்தி அடையுது
எப்படி நீட்டிக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆமையை பார்த்திங்கன்னா, ஆமை 500 வருடங்களிலிருந்து ஒரு 700 800 வருடங்கள் வரையும் வாழக்கூடிய தகுதி படைத்தது. திமிங்கிலமும் அப்படி தான், நீண்ட ஆயுள் உள்ளது. அந்த நீண்ட ஆயுள் உள்ள மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப குறைவாக சுவாசிக்கும். ஒரு சனத்துக்கு ஒரு சுவாசம் இருக்குது அப்படின்னால் அது என்ன பண்ணும், ஒரு 10 சனத்துக்கு ஒரு சுவாசம் சுவாசிக்கும். அப்போ மிக குறைந்த அளவு அது சுவாசிக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறோம் அப்படின்னால் அது ஒரு 5000 தடவை தான் சுவாசிக்கும். அப்போ இந்த திமிங்கிலம் என்ன பண்ணும், கடலுக்குள்ளாரே இருக்கும், முழுகி இருக்கும், தம் கட்டி இருக்கும். கடலோட மேல் பரப்புக்கு புஷ்ஷுன்னு விடும், மூச்சு விடும். அப்புறம் திரும்பி கடலுக்குள்ளே போயிடும், திரும்பி மேலே புஷ்ஷுன்னு விடும். அப்போ அந்த மூச்சை உள்ளாரையே நிறுத்துவதனால் அதற்கு ஆயுள் விருத்தி ஆகிறது. அதே போல் இந்த ஆமை இந்த தலை 4 கால்களையும் இந்த 5 புலன்களுக்கு சமமாக சித்தர்கள் சொல்வார்கள். ஆமை போல் வாழணும்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 புலன்கள் தேவை என்றால் அதை வெளியில் வர வைக்கும், தேவையில்லை என்றால் சுருக்கி கொள்ளும். அதே போல் தான் இந்த யோக சாதகர்கள் என்ன பண்ணணும், இந்த ஆமை போல் இந்த 5 புலன்கள் தேவை என்றால் நாம் பயன்படுத்தணும், தேவையில்லை என்றால் அந்த ஆமை போல் சுருக்கி கொண்டு நம் ஜீவனோடு இந்த மனதை லயிக்க செய்ய வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்கணும். வீணாக இந்த ஜீவனை வெளியாக்கினால் நமக்கு ஆயுள் குறையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆயுளை குறையாமல் நாம் உள்ளாரையே நிறுத்தி பயிற்சி செய்தோமானால் நம்மளுடைய ஆயுளும் விருத்தியாகும், பலதரப்பட்ட வியாதிகளும் இங்கு சரியாகும். அதற்கான சூழ்நிலை எந்த பயிற்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற பயிற்சியில் கிடையாது. இது வாசி யோகத்தில் மட்டுமே இருக்கிறது, சித்த வித்தையில் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி தான் இந்த வாசியோக பயிற்சி இருக்குது. இதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது, சின்ன சின்ன நுட்பங்கள். சரி, இந்த சின்ன சின்ன நுட்பங்கள்லாம் தேவையா அப்படின்னால் தேவையில்லைன்னா தேவையில்லை. அந்த நுட்பங்கள் எல்லாருக்கும் பயிற்சியில் உட்காந்து அனுபவப்படப்பட கிடைக்கும். நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தானாகவே கிடைக்கும். எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே வரணும். ஒருத்தவர்கள் தவறாக செய்து உங்களுக்கு வாசியோகத்தை காண்பித்தாலும் நீங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். ஏனென்றால் அதை சார்ந்த ஆராய்ச்சி ஆய்வு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், இது எப்படி என்ன அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவனோ சித்தர்களோ உங்களுக்கு உணர்த்திடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ மற்ற பயிற்சிகளினால் ஏதோ கொஞ்சம் நன்மை இருக்குது. ஆனால் வாசியோகத்தினால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான நன்மையும் முழுமையான ஆயுள் விருத்தியும் செய்ய முடியும் என்பதை இந்த மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி இப்போ அடுத்த சாப்டருக்கு நம்ம போவோம். அடுத்தது, யாராக இருந்தாலும், எந்த யோகத்தை செய்பவர்களாக இருந்தாலும், சாமானிய மனிதர்களாக இருந்தாலும், வாசியோகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சித்த வித்தை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா மரணத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதை பற்றி ஆராயும் பொழுது, இங்கு நிறைய பேர் மரணத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன் அவர்கள் மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை? சாமானிய மனிதர்கள் போலதான் இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்களும் எல்லோருமே முழுமையாக அந்த யோகத்தை உணர்ந்து செய்வதில்லை. யோகத்தை ஒரு பாகமாக நினைத்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று நினைப்பவர்கள் மிக மிக குறைவானவர்களே. அப்படி
இந்த யோகத்தை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த யோக பயிற்சியை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் மிக மிக குறைவு. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சாதாரண மனிதர்கள் போலவே இவர்களும் குடும்பத்தில் இருந்து கொண்டு இந்த பயிற்சியை இருந்து கொண்டும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி வச்சிருக்கிறது வழக்கமாகவே இருக்குது. இருதலை கொல்லியாகவே இவர்கள் வாழ்வார்கள். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளணும், இப்படி இருதலை கொல்லியாக வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சிக்கல்கள், பலதரப்பட்ட இடையூறுகள் அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் நிறைய சமாளிக்கணும். உலகம் சார்ந்து வாழும் பொழுது, இந்த உலக அனாச்சாரங்களில் ஈடுபடும் போது அவர்கள் நிறைய சமாளிக்க வேண்டிய விஷயங்கள், போராட வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய லட்சியம் ஒன்றாக இல்லை. அவர்களுடைய லட்சியம் இரண்டாக இருக்கிறது. நான் குடும்பத்தையும் பார்க்கணும், யோகத்தையும் பார்க்கணுன்னாக்குள்ள மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் இந்த குழந்தைங்களையும் மனைவிகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் இந்த மனதையும் சமாளிக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. அதுவும் இந்த ஆசையெல்லாம் சமாளிக்கவே முடியல. அதுவும் இந்த அகங்காரத்தை எல்லாம் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. இதையெல்லாம் சமாளித்து தான் நம்ம என்ன பண்ணணும், யோகத்தில் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ குடும்பத்தையே நம்மளால் சமாளிக்க முடியலன்னா யோகத்தை எப்படி சமாளிக்கிறது? யோகத்தில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இந்த உடலை கடந்து செல்வது தான், இந்த ஐம்புலன்களை கடந்து செல்வது தான், மனதை கடந்து செல்வது தான். மனதை ஜீவனில் லயிக்க வைக்கும் அந்த நிலைக்கு கொண்டு செல்வது தான் மிகப்பெரிய நமக்கு போராட்டமாக இருக்குது. அது போய் உட்கார மாட்டேங்குது. உட்காந்து திரும்ப திரும்ப வெளில வருது. அப்போ திரும்பவும் நம்ம உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் திரும்பவும் வெளில வருது. திரும்பவும் உட்கார வைக்கிறோம், திரும்பவும் வெளில வருது. இப்படி நடந்து கொண்டே இருக்குது. இப்படி தான் நம் வாழ்க்கையிலும் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைப்போம். அப்புறம் நம்ம சறுக்கடிச்சு விழுவோம். அப்புறம் திரும்பியும் முன்னேறணும்னு ஏதாவது செய்வோம், திரும்பி சறுக்கடிச்சு விழுவோம். ஏதோ ஒரு காரணங்களால் காசை ஏதாவது வீடு கட்டணும், ஏதாவது செய்யணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அதை கொண்டு போய் கட்டிடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைப்போம், உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் செலவு பண்ணிடுவோம். இப்படி ஒரு லட்சியத்தை நாம் அடையும் பொழுது அதற்கான இடர்பாடுகள் நிறைய வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் துன்பம் என்பது தான் இங்கு மனித வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. இன்பம் என்பது மிக குறைவாக இருக்குது. அப்படி இருந்தும் இதை பற்றி எந்த ஆய்வும் செய்யாமல், எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் அவன் இந்த இல்லற பந்தத்தில், இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த கொஞ்ச சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்கிறான். ஆனால் இந்த துன்பங்களை முழுமையாக வேண்டாம் என்று, இந்த உலகியல் வாழ்க்கை மிக கொடூரமாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது என்று நினைத்து சித்தர்களும் சில மகான்களும் இதை வெறுத்து இந்த மரணமில்லாத பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதை நோக்கியே முழுமையாக பயணித்து அந்த நிலையை அடைகிறார்கள். நிறைய பேருக்கு அந்த வைராகியம் இருக்கா அப்படின்னால் இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அவர்களுக்கு எதை நோக்கி பயணம் பண்ணணும், எப்படி பயணம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ரெண்டாவது, யோகத்தில் நம்ம சில விஷயங்களும் அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். இல்லறத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது சாத்தியம்தான். உங்கள் மனைவி மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும் பொழுது அது சாத்தியமாக இருக்கும். அவர்கள் ஒத்துழைக்காத பொழுது அதுவே சாபமாக மாறுகிறது. அதுவே மிகப்பெரிய இடர்பாடாக இருக்குது. ஒரு வண்டி மாட்டில் 2 மாட்டு கட்டி உழுறோம் அப்படின்னா 2 மாட்டும் ஒரு பக்கம் தெற்குக்கும் வடக்குக்கும் இழுத்துட்டு போச்சுன்னா நம்மளால் அந்த உழுவது நடக்காது. அப்போ ரெண்டும் ஒத்துழைத்து ஒன்றாக போகணும்.
அப்போ அது அந்த மாடு 2 பிரிவாக எதிர் திசையில் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அடிப்போம். அடிக்கக்குள்ள அது திரும்பவும் ஒழுங்காக போகும், திரும்பவும் கிறுக்கு பண்ணோம் அடிப்போம். அதே போல் இந்த மனமும் அப்படிதான் பல விதத்தில் கிறுக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறது. மனமும் எண்ணமும் புலன்களும் அடிக்கடி கிறுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம அடிக்கடி தட்ட வேண்டியதாக இருக்குது. எதை கொண்டு? ஜீவனை கொண்டு. நம் முழு விழிப்புணர்வோடு இருந்து. அப்போ ஜாக்கிரதை ஒன்று சொல்கிறோம் இல்லையா, சுத்தி சொப்பனம் ஜாக்கிரதை. எப்பொழுதுமே அந்த ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதை என்பது உங்களிடம் இல்லை என்றால் அது சொப்பனத்தில் உங்களை மூழ்கடித்து அது எங்கே கொண்டு போய் விட்டுடும், கடைசியில் பாதாள குழியில் போய் தள்ளி விட்டுடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் மாயைகளால் நிறைந்தது, பொய்களால் நிறைந்தது. இந்த மாயையோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயை உங்களை மரணக்குழியில் தள்ளாமல் அது போகவே போகாது. அதோடைய வேலையே அதான். நமக்கும் அதுக்கும் இருக்கும் போராட்டமும் அதான். இறைவனுக்கும் மாயைக்கும் இருக்கும் போராட்டம் அதுதான். இப்படி நம்மளுடைய ஜீவனுக்கும் அந்த மாயைக்கும் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் காலங்காலமாக நடந்து கொண்டே வருகிறது. இதில் இறுதியாக இந்த மாயை ஜெயித்து விடுகிறது. நம்மளுடைய ஜீவன் ஜெயிக்க மறுக்கிறது. ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும், 1-2 நபர்களுக்கு மட்டும் இந்த ஜீவன் விழிப்புணர்வோடு இருந்து ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்து இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை அடைகிறது. மற்றவர்களெல்லாம் சமாதி என்ற சாதாரண ஒரு சமாதியை அடைந்து அவர்களுக்கும் சமாதி என்று வச்சு மூடிடுறாங்க. அது ஒரு தற்காலிக சமாதி. அதற்கு மேற்கொண்டு வேணுமானால் அவர்கள் அவர்களுடைய தனித்தன்மையில் அவர்கள் வாழ்ந்த அந்த நிலைமையில் அவர்கள் ஆகியிருக்கும் அந்த சமாதி நிலையை பொறுத்தவரையிலும் அதுக்கப்புறம் எது வேண்டுமானாலும் அவர்களுடைய தன்மை மாறலாம். ஆனால் அதற்கு முழுமையாக அந்த ஜீவன் போய் அடங்கியிருக்கணும் இல்லையா, அது முழுமையாக அடங்கியிருக்கணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த அமிர்தூரலை நம்ம சாப்பிடாம இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்காமல் இங்கே முக்தி அடைவது முடியவே முடியாது. இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையவே முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம இவர் சமாதி அடைஞ்சிட்டாரு, இவர் இப்படி அப்படி அப்படின்னு உயர்வாக பெருமையாக பேசுவதெல்லாம் உண்டு. ஆனால் அது முழுமையான சமாதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பந்த பாசத்தையும் விடலை, எண்ணங்களையும் கட்ட எண்ணங்களாக இருக்குது. வாழ்க்கையும் அவர் சீர்படுத்தவில்லை, அமிர்தூரலையும் அவர் சாப்பிடலை. இப்படி பலதரமான சிக்கல்களில் அல்லல்பட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் சமாதி ஆயிடுறார் அப்படின்னால் அதை சரியான சமாதியாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள இயலாது. குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல சிந்தனை, நல்ல விழிப்புணர்வு, நல்ல எண்ணம் அப்படியாவது இருக்கணும். எப்போதுமே சுயநலமாக இயங்குவது, எனக்கு தான் எல்லா பெருமையும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது, நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. இந்த தலைவனோட பிரச்சனை இந்த உலகத்தில் தான் இருக்குன்னா, எங்கே பார்த்தாலுமே இந்த தலைவர்களோட பிரச்சனை தாங்க முடியல. இந்த தலைவன், செயலாளர், பொருளாதார பிரச்சனை எங்கே போனாலும் தாங்க முடியல. அது என்னமோ அது ஒரு கிரீடம் மாதிரி. அது எல்லாம் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்பதை இந்த மனித கூட்டமும் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். இவையெல்லாம் ஐம்புலன்களுடைய அடிமைதான், மனதனுடைய அடிமைதான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிபற்றாதீங்க. இந்த பெருமைக்கு, இந்த புகழுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. இந்த உடல் அழியக்கூடியது, இது மண்ணாவது தின்னம். இதுக்கு என்ன பெருமை? இதுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு, புகழ் வேண்டி கிடக்கு? இது அழியக்கூடிய உடல் தானே.
பெருமையாக நினைக்கணும். நம்மளுடைய செயலை பார்த்து அவன் வந்து பெருமை அடையணும். ஊர் மக்கள் பெருமையாக சொல்லணும். நம் காலத்திற்கு பிறகும் நம்மளை பற்றி பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். இப்படி சித்தர்களும் மகான்களும் நம்ம அப்பா அம்மா செய்யாததை என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம அப்பா அம்மா பெற்று வளர்த்து நமக்கு எல்லாம் பண்ணாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தாத்தா பாட்டியை பற்றி பெருமையாக பேசுகிறோமா? இல்லை. ஆனால் சித்தர்களையும் மகான்களையும் பெருமையாக பேசுகிறோமே. சிவானந்த பரமஹம்சர்லாம் பெருமையாக பேசுகிறோமே. என்ன காரணம்? அவர்கள் நமக்கு செய்த அந்த அர்ப்பணிப்பு, அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த நல்ல நல்ல செயல்கள், அதை வைத்து தான் நாம் அவர்களை இன்றளவிலும் பார்த்து பிரமிக்கிறோம். அப்படி பிரமிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இருக்கணும். அதை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு இதெல்லாம் வேண்டாம். ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து செயல்பட்டால்தான் இந்த நாட்டையும் நம்மளையும் முன்னேற்ற முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் அது நடக்குதா அப்படின்னா நடக்கலை. அப்போ இதிலிருந்து எல்லாம் நாம் விடுபட வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் விடுபட்டால்தான் இந்த மரணத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்காது. நல்ல எண்ணம், நல்ல செயல், ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம் ஒரு லிஸ்ட் எடுங்க. இப்போ இந்த நல்லதை நம்ம வந்து நினச்சி பார்த்தோம். எப்போ நினச்சி பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. இந்த கெட்டதை நினச்சி பார்த்தோன்னா நம்ம மேலே நம்ம கோபம் வருது. இப்படிலாம் நம்ம செஞ்சோமா அப்படின்னு. இப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ணுது? உற்சாகப்படுத்துது. இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை கீழ் நிலைக்கு கொண்டு செல்லுது. நமக்கே பிடிக்கல. இப்போ நமக்கே பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிக்குமா என்ன? அப்போ இந்த மரணத்தை வென்றவர்கள் யார்? மரணத்தை பற்றி புரிந்தவர்கள் யார்? மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது இந்த உடலுக்கும் மனதுக்கும் தான், உயிருக்கு கிடையாது. உயிர் அழியக்கூடியது ஒன்று அல்ல, அழியாத ஒன்றாக எப்பொழுதுமே இருக்குது. இப்போ இந்த உடல் தான் என்ன பண்ணுது? பரிணாமத்திற்கு போய் திரும்பவும் பழைய விளையாட்டையே விளையாடுதுங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் புல்லாகி, பூண்டாகி, பறவையாகி, மிருகமாகி இந்த மனித உடலை எடுத்திருக்கீங்க. இந்த மனித உடலில் மட்டும்தான் இறைவனை நீங்கள் உணர முடியும், தனக்குள் உணர முடியும். வெளியில் எந்த இறைவனையும் யாரும் உணர முடியாது. இறைவனை உணர வேண்டும் என்றால் அவரவர்களுக்குள்ளு தான் உணர வேண்டும். அந்த இறைநிலையை, இறை சித்தத்தை, இறை ஆற்றலை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஊனை உருக்கணும், உள்ளொலியை பெருக்கணும். ஊனை பெருக்கடித்து நீங்கள் உள்ளொலியை குறைக்கக்கூடாது. இந்த காற்று போகிறதுக்கே வழி இல்லாமல் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அது வந்து உள்ளொலியை பெருக்க முடியும்? அப்போ உணவு மிதமாக இருக்கணும். எல்லாமே மிதமாக, உறக்கம் மிதமாக இருக்கணும், உணவு மிதமாக இருக்கணும், எல்லாமே இங்கே மிதமாக இருக்கணும். அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் துன்பப்படக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் ஜீவன் கீழ் நோக்கி பயணிக்கும். சந்தோஷமாக இருந்தால் மேல் நோக்கி பயணிக்கும். அதனால் மகான்கள் எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் முயற்சிப்பாங்க. கீழே விடமாட்டாங்க ஜீவனை. அவங்க அதெல்லாம் ரொம்ப அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ மரணத்தை யார் இங்கே நேசிக்கிறா அப்படின்னா, மரணத்தை புரிந்தவர்கள் தான் மரணத்தை நேசிக்கிறார்கள். மரணத்தை யார் புரிந்து இருக்கிறார்கள்? இந்த வாசி யோகத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணிப்போடு யார் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கும் சரி, ஒரு சித்த வித்தியார்த்திகளோ வாசி யோகங்களோ ஒன்றா கூடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 10,000 பேர் ஒரு இடத்துல ஒன்றா கூடுறான். வாங்க இன்றைக்கே சமாதி உங்களை ஆக்கிடலாம், சமாதியா ஆகிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வர்றதுக்கு இங்கே தயாராக இருப்பீங்க? ரொம்ப கம்மியான பேர் தான் இங்கே வர்றதுக்கு தயாராக இருப்பீங்க. எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, எனக்கு சின்ன குழந்தை இருக்குது, நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், என் சொத்து இருக்குது, அதை கொஞ்சம் அனுபவிக்கணும்,
இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நான் சமாதி ஆகிறதுக்கெலாம் இந்த பயிற்சிக்கு வரல அப்படின்னு பலவிதமான புலம்பல்களை புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உடனே சமாதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மிக மிக குறைவு. அனுபவஸ்தர்கள் மட்டுமே தான் அப்படி சமாதி நிலைக்கு போகிறாங்க. அனுபவம் இல்லாதவர்கள், இந்த இயற்கையின் அனுபவம் இல்லாதவர்கள், இந்த இறைநிலையின் அனுபவம் இல்லாதவர்கள், தன்னை பற்றிய அனுபவம் இல்லாதவர்கள், வாழ்க்கையை பற்றிய அனுபவம் இல்லாதவர்கள் தான் அதை மாதிரி இருக்காங்க. அதை முழுமையாக உணர்ந்தவர்கள் எப்பொழுதும் அந்த சமாதி நிலைக்கு, அந்த இறைவனை அடைவதற்கு இங்கே தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லாமே இந்த செயல்கள் எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? அதுக்காக தானே பண்ணுறோம். அந்த சமாதி நிலையை அடைவதற்கும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்காக தானே இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தை எதிர்த்து, நம் குடும்பத்தை எதிர்த்து, சில பேர் குடும்பத்தையே எதிர்த்து பயிற்சி பண்ணிகிட்ருப்பான். இந்த குடும்பத்தில் பயிற்சி பண்ணுறதே பிடிக்காது. அதுங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு தான் பிடிக்கும். இவருக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்காது நம்மளுடைய கொள்கைப்படி. அப்போ அங்கே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அவங்கள சமாளிக்கிறதே மிகப்பெரிய போராட்டமாகும். அதையெல்லாம் கடந்து அந்த பயிற்சியை செய்து அவர் முன்னேறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷம் முன்னாடி, 1500 வருஷம் முன்னாடி ஒரு மகான் உருவாகிறான்னா பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த காலத்தில் அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் ஒரு மகான் உருவாகிறது தான் மிகப்பெரிய விஷயம், ஆச்சரியம். அந்த விஷயத்தை நாம் தான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். விழிப்புணர்வோடு இருந்து நிறைவேற்றணும். அப்போ இந்த மரணத்தை முழுமையாக யார் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக இந்த யோகத்தையும் ஒழுக்கத்தையும் முழுமையாக கடைபிடிப்பவர்களே அந்த சமாதி நிலையை உணர்ந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ உடனே கிடைச்சா கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மளை எந்த நேரத்தில் எப்போ நம்ம சமாதி ஆகணும் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அந்தளவுக்கு நம்ம பயிற்சிகளை அதிகப்படுத்தணும். அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த மரணத்தையும் இந்த முக்தியையும் உடனே ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே யாராவது தயாராக இருப்பார்களா அப்படின்னால், இங்கே அதிகபட்சமான பேர் தயாராக இருப்பதில்லை என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. சும்மா பேருக்கு பேசிக்கலாம் பலவிதமான கதைகளை, சித்த வித்தையை பற்றியும், இந்த மகான் அப்படி, அந்த மகான் அப்படி அப்படின்னு கால விரயத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னால் செல்லாது. இந்த பயிற்சியை கொண்டு செல்லும். இங்கே அதிகபட்சமாக பேசுவதற்கு வேலையே இல்லை. நிறைய நம்ம அப்படி இருக்கக்கூட நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னால், இப்போ பேசுகிறத நம்ம நிறைய வீடியோ போடுறதை நிறுத்தியிருக்கோம். நம்ம கண்டென்ட்டும் அதிகமாக இல்லை. பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனால், பேச்சை குறைத்து கொண்டே வருகிறோம். அப்போ இப்போ லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம். டெய்லியும் 8 to 9 லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் லைவில் வந்துக்கலாம். அதில் ஜென்ரலாக எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுகிறோம். அப்போ அதையும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதையும் நிறுத்திடுவோம். அப்போ பேச்சை குறைச்சிடணும். அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு டைம் நம்ம பேசுகிற வழக்கத்தை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதர்கள் இந்த ஃபோனுக்கு எப்படி சார்ஜர் குறைஞ்சா திரும்பி சார்ஜர் போடுறோமோ, அப்படி இந்த மனிதர்கள் நிறைய பேர் எனர்ஜி குறைஞ்சிடுது. அவர்களுக்கு இந்த யோகத்தை பற்றி உற்சாகம் குறைஞ்சிடுது. அப்போ அவங்களுக்கு திரும்பியும் சார்ஜ் பண்ணணும் நம்ம. அப்போ யோகத்தை பற்றி சில நுட்பங்களையும் சில விஷயங்களை பற்றி பேசக்குள்ள அவங்களுக்கு அதை பற்றிய சிந்தனை வளருது, அந்த உற்சாகம் பிறக்குது. சார்ஜ் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை கேட்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். அப்போ அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்ம மேல்நிலையை கொண்டு செல்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அதை சார்ந்து யோகத்தை சார்ந்து நம்ம சில பதிவுகளை போடுறோம்.
இப்போ அதிகபட்சமாக பதிவுகள் போடுவதை நிறுத்தி வச்சிருக்கோம். அதை பயன்படுத்திக்கணும். மக்கள் ரொம்ப பேர் பயன்படுத்திக்கிறாங்கன்னா ரொம்ப பேர் பயன்படுத்திக்க மாட்டாங்க. அங்கே பேசியும் பிரயோஜனம் இல்லாமல் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம் யோக மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் சந்தோஷம்தான். நான் அப்போ இந்த மரணத்தை யார் ஏற்றுகிறார் அப்படின்னா, இந்த சாதாரண மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மரணத்தை வெல்ல நினைக்கும் இந்த வாசியோகிகள், இந்த வாசியோகத்தை கற்றவர்கள், சித்த வித்தையை கற்றவர்கள், அதை முழுமையாக உணர்ந்தவர்கள், அந்த மரணத்தில் இருந்து தான் தப்பிக்க வேண்டும், அந்த சமாதி நிலையை அடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் ஒரு சிலர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இன்றளவிலும் யாராக இருந்தாலும் மரணத்தையோ சமாதி நிலையையோ அதிகபட்சமான பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே சொல்லலாம். அது என்ன காரணம் என்றால், அதை பற்றிய அனுபவமும் விழிப்புணர்வும் அதிகமாக இல்லை என்றே நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.